ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டயாங்ஸ் எஃப்எஃப் ஹேம் லோனா சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டு என்னாச்சுன்னா, நீங்களும் டயாங்கும் எப்படி பிரேக்கப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டே ஷவரில் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்க. அதுலேருந்து தான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ கண்டினியூ பண்ணலாம். லைக் டு திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் இட் ஆர்மீஸ். இப்போ வாங்க எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் இப்போ தான் பொறுமையாக எழுந்திருக்கீங்க. செம்ம டயர்டாக இருக்குது. நைட்லாம் உட்காந்து அழுதுருப்பீங்க. ஸோ எழுந்தோடனே ஃபோன் எடுத்து பார்த்தா உங்களோட சீஃப் 10-15 மிஸ் கால் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு செம்மையாக பயந்து போயிடுறீங்க. ஐயோ, என்ன இத்தனை மிஸ் கால் பண்ணி வச்சுருக்காரு? ஒரு வேளை சாம்பிள் ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? எப்படி தூங்கின கடவுளே, சைலண்டில் போட்டு தூங்கியிருக்க அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிட்டு கால் பண்ணி கேட்குறீங்க. ஹலோ சீஃப், குட் மார்னிங் சீஃப். சாரி, நான் தூங்கிட்டேன் சீஃப். ஃபோன் சைலண்டில் இருந்தது, பார்க்கல. பரவாயில்ல நான் இப்போ என்ன ஃபோன் தானே பண்ணேன், பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். லேபுக்கு கிளம்பி வரியா? 5 மினிட்ஸ் சீஃப், வந்துடுறேன். 5 மினிட்ஸ்லாம் இல்லை, நீ பொறுமையாக கிளம்பி வா. ஓகே சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் கிளம்பி லேபுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. லூனா, ஒரு முக்கியமான விஷயம், மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சீஃப் சொல்கிறீங்க? அதெல்லாம் வந்துட்டாங்களே, பெஸ்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் சூஸ் பண்ணி நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோமே சீஃப், என்ன ஆச்சு? இல்லை லூனா, அவங்க நேத்தி தானே வந்தாங்க. நேத்தி தான் அவங்களோட ட்ரைனிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி காலையில் அந்த ஆஸ்ட்ரோனட் க்ரூவில் ஒருத்தவருக்கு ஒரு வித்தியாசமான வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு. அந்த வைரஸோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கான். அவரோட உடம்பெல்லாம் கொப்பளிச்சு போய் பொங்குதான். ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஏதோ ஒரு திரவியம் வெளியே வருதான். அது என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளோட டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. டெஃபினெட்லி ஹீ கான்ட் கம்ப்ளீட் திஸ் மிஷன். அவரால் கண்டினியூ பண்ண முடியவே முடியாது. என்ன பண்ணலான்னு இப்போ தான் ஹெட் குவார்ட்டர்ஸில் பேசினோமா. டாக்டர்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்களுக்கே கால் பண்ணி, கண்டிப்பாக இந்த வைரஸ் பரவிடும், இவரை கூட்டிகிட்டு போக முடியாது, மற்ற எல்லாருமே குவாரண்டைனில் வைக்கணும், அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங்கில் இருந்திருக்காங்க, என்னாக போதோன்னு எல்லோரும் பயத்தில் இருக்காங்க. மிஷன் எவ்வளோ முக்கியமானதுன்னு உனக்கே தெரியும். ஆமாம் சீஃப், திடீர்னு ஏன் இப்படி ஆகணும்? இவர் எங்கே போனாரா லாஸ்ட்டாக? அதெல்லாம் ஏதாவது விசாரிச்சிங்களா? தெரிலம்மா, அவர் லாஸ்ட்டாக ஏதோ மிஷனில் தான் இந்த மாதிரி ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதை விட அவரால் கண்டினியூ பண்ண முடியாது. மற்ற ஆஸ்ட்ரோனட்ஸும் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது சீஃப்? ரிஸ்கியா? ரொம்ப ரிஸ்கி இல்லை ஆக்சுவலி. இப்போது வைரஸ் அட்டாக் ஆகிருக்க ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். அவர் தான் வந்து கரெக்டாக வீனஸ் இருக்கிற இடத்துக்கு இவங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும். அந்த பாத்வே இவருக்கு தான் தெரியும், எர்த்லேருந்து வீனஸோட அந்த வழி. ஸோ இவர் இல்லாத ஒரு இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்பேஸ் சயின்டிஸ்டால் தான் முடியும். அதுக்கு வீனஸ் எந்த சைடு போகணும், அந்த கோல் எங்கே இருக்குது, அந்த பாத்து டைரக்ஷன் அதெல்லாமே கரெக்டாக தெரியணும். லாட்டிடியூட் ஆட்டிடியூட் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு புத்திசாலியான ஸ்பான்டனியஸாக யோசிக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம க்ரூவில் இருக்காங்க அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்ஸில் எனக்கு கால் பண்ணாங்க. அப்படியா? யார் சீஃப்? அப்போ அவங்கள அனுப்பலாம்ல? அது இல்லைம்மா, அந்த ஆஸ்ட்ரோனட் யாருன்னா, ஐ மீன் அந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் யாருன்னா. யார் சீஃப்? சொல்லுங்கள், நான் வேணா போய் அவங்கள்ட்ட பேசுகிறேன். நீ பேசுகிறதுக்காக இல்லை, இன்னும் ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணல. எல்லோரும் சேர்ந்து தான் ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீயே போயிடாமா, பெட்டர். ஒன்றையும் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. நானா? என்ன சீஃப் சொல்கிறீங்க? இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது என்ன பற்றியா? ஆமாம்மா, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்தும் ஒன்று தான் சொன்னாங்க. லூனா இருக்காங்களே, அவங்களே அனுப்புங்க, அவங்க தான் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆச்சே, நல்லா தானே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு சீஃப் வந்து, என்ன எவ்வளோ பெரிய மிஷன் இது, இந்த உலகமே நம்மளை நம்பி தான் இருக்குது, இதுக்கு போய் கேட்டுட்டு சொல்கிறேன்னா சொல்லிட்டு இருக்கீங்க, வி ஹாவ் டு டூ தட்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னார். சீஃப் என்ன சொல்கிறீங்க சீஃப்? அந்த க்ரூவில் எதுவும் டயாங் கூட? சார் சீஃப், வாய்ப்பே இல்லை சீஃப், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நான் போகல சீஃப், ப்ளீஸ். இல்லைம்மா, நானும் அதான் சொன்னேன், ஆனால் அவங்க கேட்கலம்மா. ரொம்ப பெரிய மிஷன், நம்பிக்கையான ஒருத்தவங்க போனால் நல்லதுன்னு சொன்னாங்க, அதான். சீஃப் என்ன சீஃப், ரோபோட்ஸ் யாராவது அனுப்புங்க சீஃப். டைரக்ஷன் பார்க்குறதுக்கு நம்ம இவ்வளோ டெக்னாலஜிஸ் வச்சுருக்கோம், நம்ம ஸ்பேஸ் ஷிப்லேயே ஏதாவது அட்டாச் பண்ணி அனுப்பிடலாம் சீஃப். என்ன சீஃப், நான் போகணுமா? இல்லைம்மா, ரோபோட்ஸ் அனுப்பி தான் இந்த வேலையை பார்க்குறதா இருந்தால் எல்லாமே ரோபோட்ஸாகவே அனுப்பியிருக்கலாமே. எதுக்கு ஹியூமன்ஸ் அனுப்பணும்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஸ்பான்டனியஸாக யோசிக்கணும். அதுவும் ரோபோட்ஸ்னால் அந்த நேரத்தில் அது பிளாஸ்ட் ஆகி எது வேணால் நடக்கலாம், கொலாப்ஸ் ஆகலாம் எந்த டைமும். இது ரொம்ப சென்சிட்டிவான மிஷனுங்கிறதுனால ஹியூமன்ஸ் தான் பெஸ்ட்டு. அதனால் நீ போயிட்டு வாயன் ப்ளீஸ். நான் எனக்காக பண்ணேன். சீஃப் என்ன சீஃப் சொல்கிறீங்க? அந்த இடத்துல டயாங் கூட சீஃப், புரிஞ்சுக்கோங்க சீஃப்.
நான் போகல சீஃப். நான் இங்கே இருந்து கைட் பண்ணுறேன். நான் உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன். என்னம்மா பேசுகிற நீ? சிக்னல் வேவ்ஸ் அப்படி இப்படி நிறைய இருக்குது. என்ன லூனா நீ, உனக்கு புரியாதா இதெல்லாம்? சீஃப் என்ன புரிஞ்சுக்கோங்க சீஃப், ப்ளீஸ் சீஃப். அப்போ உங்களோட சீஃபு லூனா நீ இந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். சரி லூனா, நான் பேசி பார்க்குறேன் ஹெட் குவார்ட்டர்ஸில். நீ கவலைப்படாதடா, நீ ஏன் அழுவுற? முதல்ல அழாத கண்ணத்தோட அப்படின்னு உங்களுக்காக பார்க்குறாரு. ஸோ நீங்களும் அப்போ தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் உங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருந்தார்ல, அவர் பார்த்துட்டாரு. அவர் வந்துட்டு என்னாச்சு, ஏன் லூனா அப்படி அழுதுட்ருக்கா, எனி ப்ராப்ளமா சார்? இல்லை சீஃப், லூனாவுக்கு இந்த மிஷனில் போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. நான் கம்பல் பண்ணேன், அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா. ப்ளீஸ் விட்டுடலாமே. லூனா எதை பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், அவளுக்கு ஏதோ பிரச்சனை. சீஃப் ப்ளீஸ் சீஃப், நான் இந்த மிஷனுக்கு போகல ப்ளீஸ். வாட் த ஹெல் ஆர் யூ போத் டாக்கிங்? தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா எல்லாமே? இந்த உலகமே நம்மளோட கையில் தான் இருக்குது. இப்போது நம்ம பண்ணால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். உங்கள் அம்மா அப்பா நீங்கள் வாழ்ந்த இடம் இது பூமி. இப்படி ஒரு சூழல் இதுக்கப்புறம் எந்த வருஷம் எந்த ஆண்டு எப்போ உருவாகும், அண்டோன்ற ஒன்று இருக்கா, இது எல்லாமே இதுக்கப்புறம் தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் பண்ண போகிற இந்த மிஷனில் தான் இந்த பூமியை நம்ம காப்பாற்ற முடியும். நீங்கள் 2 பேருமே என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் 2 பேருமே உண்மையாகவே இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா? எவ்வளோ ரிஸ்கியான ஜாப்னு தெரிஞ்சு தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க. நீங்களே எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கத்துறாரு. ஸோ சீஃபாலையும் எதுவும் பண்ண முடியல. நீங்களும் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் வந்து உங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. கத்தி முடிச்சுட்டு, லூனா நீங்கள் பாருங்கள் லூனா, நீங்கள் தான் த பெஸ்ட் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். நீங்கள் ஸ்பான்டேனியஸ், ஸ்மார்ட், ரொம்பவே அழகாக வேலை பார்ப்பீங்க. எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஐடியா கூட நீங்கள் கொடுத்தது தான். இதுவும் 50% தான் சான்ஸ் இருக்குது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. எங்கள் எல்லா உயிரும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஐயோ சார், ப்ளீஸ் சார். சீஃப் என்ன சீஃப் இது? பண்ணலூனா, நாங்கள் எல்லாம் உன் கூட தான் இருக்கோம். நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சார்ட்டே பண்ண பார்க்குறேம்மா. ஆமாம் லூனா, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். எங்களை மீறி உங்களுக்கு என்ன வந்துட போகுது? போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவங்க 2 பேரும் உங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்ற மாதிரி லாஸ்ட்டாக சொல்லிடுறீங்க. ஒரு மாதிரி சுத்தமாக முடியல, அதனால ஓகே சொல்லிடுறீங்க. அவங்க 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ மோர் தென் உங்களுக்கு யாரும் உங்கள்கிட்ட வந்து கெஞ்சினா பிடிக்காது. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேமான்ற மாதிரி சொல்லிட்டாரு சீஃபு. ஸோ நீங்கள் அந்த உங்களோட லேபை விட்டு வெளியே வரீங்க. அது மலை மேலே தானே கட்டியிருப்பாங்க. ஸோ கீழே அப்படியே இந்த வேலி, ரிவர் எல்லாமே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஈவினிங் டைமுங்கிறதுனால சன் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டுருக்கு. அதோட வெளிச்சம் அந்த எல்லோ வித் ஆரஞ்ச் மிக்ஸ்டாக வந்து அந்த ஃபுல் மேடோலையும் பரவி இருக்குது. ஸோ அங்கே வந்து க்ரீன் கிராஸ் எல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே அந்த எல்லோ கலர் கிராஸ் மாதிரி இருக்கும்ல, காஞ்சி போனது. அது ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் தூரத்தில் போய் உக்காந்துடுறீங்க. அந்த சன்செட்டை பார்த்துட்டு அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கூட போனால் நம்மளால் எப்படி அவனை ஃபேஸ் பண்ண முடியும்? இது மாதிரி பல குழப்பங்கள் உங்களோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சும்மாவே கேர்ள்ஸ்லாம் ஓவர் திங்கர் தான். ஸோ நீங்களும் அதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த சைடு டேயாங், ஜேகே, ஜிமின் 3 பேருமே அவங்களோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு பிரேக்குக்காக வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா தூரத்தில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை டேயாங் பார்த்துட்டு, மச்சான் அங்கே யார் உட்காந்துருக்கா? தெரியலடா யாருன்னு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் பின்னாடியிலேருந்து ஓடி வந்துட்டு, கைஸ் 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 ஐ ஹாவ் அ நியூஸ். வாட்? என்ன? அவங்களுக்கு ஒன்று தெரியுமா? அங்கே யாரும் உட்காந்துட்ருக்கா பார்த்தீங்களா? லூனாவா? பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவளா? லூனா தாண்டா உட்காந்துட்ருக்கா. உனக்கு கூட தெரியுமா? அவளும் நம்ம கூட மிஷனுக்கு வரா. வாட் த ஹெல்? எதுக்கு? இந்த மிஷன் டேஞ்சரஸ் டா. அவள் எதுக்கு வரணும்? அதான் சீஃப் பேசியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் அவளை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. என்ன மாப்பிள்ள இது? திடீர்னு லூனா நம்ம கூட வர போகிறாங்களா? ஏண்டா? இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவளை நம்ம கூட சேர்த்துருக்காங்க? நம்ம கூட நேற்று யாங் டோன்னு ஒரு பைலட் இருந்தார், ஞாபகம் இருக்கா? ஆமாம், நான் கூட காலையில் கேட்டேன் அவர் ஏன் இன்னும் வரலன்னு. அவருக்கு ஏதோ கொப்பளமாக வந்து அலர்ஜி, ஏதோ வைரஸ் அட்டாக் ஆகிருக்கான். அதனால் அவர் மிஷன் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பரவக்கூடியதுங்கிறதுனால நம்மளை கூட குவாரண்டைனில் வைக்க போகிறாங்களாம்.
அதனால் அவருக்கு பதிலாக வீனஸ்க்கு பாத்வே காட்டுறதுக்காக லூனா தான் நம்ம கூட வரப்போகிறாங்க. அவங்களும் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் தானே. வாட் த ஹெல், இது ரொம்ப டேஞ்சரஸ், ரிஸ்கிடா. என்னடா இது? இப்போ நம்ம கூட வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிற வேலை யாரா பாப்பா? அதெல்லாம் அவங்களோட சீஃப் பார்த்துவாங்க மாப்பிள்ள. டேய் வாய் உடச்சிடும் ஜங்குக்கா. ஐ நீட் டு டாக் டு ஹெட் குவார்ட்டர்ஸ். எங்கே அவரு நம்மளை கூட்டின்னு வந்தார், எங்கே அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடுறதுக்கு ரொம்பவே கோவமாக போயிட்டுருக்கான். இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் தெரியாமல் நீங்கள் அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டேயாங் செம்ம கோவத்தில் இருக்கான். என்னடா இது இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எவ்வளோ ரிஸ்கியான ஒரு வேலைன்னு அவனுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ அங்கே போயிட்டு எந்த டைம் என்ன வேணால் நடக்கலாம். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட உங்கள் உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பேஸ் ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் டேயாங் வந்து மண்டுக்குள்ளே இதே தான் ஓடிட்டுருக்கு. லூனா வரக்கூடாது, அவளுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, இதே தான் ஓடிட்டுருக்கு. உங்களை பற்றி மட்டும்தான் நினப்பு. ஸோ அதே வெறியோட அவனை எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின், டேயாங் வாய் மூடு, ஸ்டாப் இட். என்னடா எதுக்கு இப்போ என்ன நிறுத்துற? என்ன பிரச்சனை உனக்கு? நீ பண்ணுறது நியாயம் இல்லை டேயாங், கண்டிப்பாக நியாயம் கிடையாது. என்னடா பேசுகிற? நான் தான் நியாயம் இல்லாமல் பண்ணேன். இதே தானே லூனாவும் சொன்னான். நீங்கள் 2 பேரும் எதனால் பிரிஞ்சிங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? லூனாவுக்கு நீ ரால வேலை பார்க்குறது பிடிக்கல, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, நீ பண்ணாத, எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னான். ஆனால் நீ என்ன சொன்ன? எனக்கு என் வேலை தான் முக்கியம், எனக்கு என் வேலை தான் முக்கியம்னு சொல்லி அவளை கழட்டி விட்டுட்டு வந்தியா இல்லையா? கழட்டி விட்டுட்டு வந்துட்டான். ஜிமின் வாயை அடக்கி பேசு, வாயை உடச்சிருவேன். ஹே, நீ சொன்னாலும் சொல்லனாலும் கழட்டி விட்டு தாண்டா வந்த. அந்த பொண்ணு காலில் விழுவாத குறைய கெஞ்சினான். எனக்கு கூட வாழணும். ராவேலைக்கு நீ போகிறதுலேருந்து எப்போ வீட்டுக்கு வருவியோ வரமாட்டியோன்னு சொல்லி மனசை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு முடியல, இப்படி ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியல, வேலையை விட்டுருன்னு தானே சொன்னான். நீ கேட்டியா? டேய் அது என்னோட பேஷன்டா, என்னோட ப்ரொஃபஷன்டா. அதையும் இதையும் எப்படிடா நீ மிக்ஸ் பண்ணிப்ப? கண்டிப்பாக இந்த மிஷனுக்கு வரதுக்கு அவள் ஒத்துருக்க மாட்டாதான் உண்மைதான். ஆனால் நீ இருப்பன்றதுனால மட்டும்தான் அவள் ஒத்துருக்க மாட்டான். அவளுக்கு இந்த வேலைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏண்டா அவளை என்ன நினச்சிட்டு இருக்க? அவள் ஸ்பேஸ் சயின்டிஸ்டா. தினம் 1000 பொட்டானிக்கல் லீவ்ஸோட அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கா. அதில் ஒன்று விஷமாக இருந்தாலும் எப்படி நடக்கும்னு தெரியும்ல. நீ இந்த வேலையை மட்டும் ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு இருக்கியா? சரி ஜிமின், இந்த வேலையும் கஷ்டம்தான். ஆனால் கண்டிப்பாக அவள் நம்ம கூட ஸ்பேஸ்க்கு வரதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யாரா ஒத்துக்கிறதுக்கு? அவள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னப்போ நீ யார் ஒத்துக்கிறதுக்கு? நீ என் லைஃப்பை விட்டு போன்னு சொன்னவன் தானடா நீ. ஏய் நீ என்ன இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க? சப்போர்ட் இல்லை மச்சான், நான் சத்தியமாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணலடா. நான் உன் ஃப்ரெண்டு. ஆனால் லூனாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? அவள் உன் கூட வாழணும்னு நினச்சாடா. நீ தான் நான் ரா ஏஜென்ட் ஆகணும், எனக்கு இந்த மாதிரி லைஃப்லாம் செட் ஆகாதுன்னு அவளை விட்டு வெளியே வந்தேன். அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு நான் நேரில் நின்று பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லவுமே அவங்க 2 பேருமே ஷாக் ஆகிறாங்க. என்னன்னு பார்த்தா ஜங்குக் வந்து பார்ட் டைமாக ஒரு பாரில் வேலை பார்த்துருப்பான். அந்த பாருக்கு மேலே தான் உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் இருக்கும். அங்கே அடிக்கடி நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்கறதுக்காக உங்கள் அப்பாவை பார்க்க வருவீங்க. ஸோ அங்கே ஜிம்மின் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கடி பார்த்து பேசியிருப்பீங்க. அப்படி நீங்கள் கொஞ்ச நாளாக வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ ஜிம்மின் என்னடா ஏதோ ஆளையே காணமேன்னு சொல்லிட்டு உங்களை தேடி இருப்பான். ஸோ டேயாங்க்கு உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கறதுக்காக ஜிம்மின் உங்களை ரொம்பவே ட்ரை பண்ணிடுவான். ஆனால் நீங்கள் காணோம். ஒரு நாள் அப்படி தான் உங்களோட ஆஃபீஸில் உங்களை எதிர்ச்சியாக பார்த்துருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு அப்போ தான் நீங்கள் வந்திருப்பீங்க உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு. அவன் உங்களை பார்த்த உடனே உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான். பட் நீங்கள் மூஞ்சி கொடுத்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வண்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலேயே விட்டுருக்கோம். நீங்களும் அதில் விழுந்து அட்ட ஸ்பாட்டில் மயங்கிடுறீங்க. அவ்வளோ பெரிய அடி கிடையாது, வண்டி கூட கீழே விழுவில்லை, நீங்கள் வண்டி இடித்த வேகத்துக்கு மயங்கிடுறீங்க. அப்போ ஜிம்மின் தான் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பான். அவங்களோட ஃபேமிலிட்டையும் சொல்லியிருப்பான். இந்த விஷயத்த டேயாங் கிட்ட சொல்லலான்னு எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் டேயாங் வந்து உங்கள் பேர் எடுத்தாலே வெறிஞ்செறிஞ்சு விழுந்திருப்பான். இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறேன்னு ஒரு மாதிரி கட்டி விட்டுருப்பான். அதனால் அவனும் நீ புரிஞ்சுக்க மாட்டடா, அவ்வளோதாண்டா நீன்ற மாதிரி கிளம்பியிருப்பான். அவன்ட்டு அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டான். அப்போ தான் உங்ககிட்ட மனசு விட்டு ஒரு நாள் பேசியிருப்பான். லூனா, இப்போ நீ ஓகே தானே? என்ன பிரச்சனை உனக்கு? ஜிம்மு டயட்டுன்னு நல்லா தானே உன் லைஃப் போயிட்டு இருந்தது. பாரு எப்படி இருக்குன்னு. கண்ணு கீழே டார்க் ஸ்பாட்ஸு, உடம்புலாம் ஒல்லியா. என்ன லூனா இப்படி இருக்க? உன்னை அப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு லூனா. என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு அப்படி நான் இருக்கிறது பிடிக்கல தான். அதுக்காக என்னால் என்ன பண்ண முடியும்? அந்த வரைக்கும் என் லைஃப் இதான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போக தான் முடியும். இப்போ ஏன் நீ வாழ்க்கையே போன மாதிரி பேசிகிட்டு இருக்க லூனா? என்ன ஆச்சு? டேயாங் நீனும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சத்தியமாக சொல்கிறேன், டேயாங்க்கு உனக்கும் நடுவில் வரணும், உங்ககிட்ட நான் இப்போ நல்ல பேர் எடுத்துக்கணும், அந்த கேவலமான இன்டென்ஷன்லாம் எனக்கு கிடையாது. நீ என் தங்கச்சி மாதிரி லூனா. நான் உன்னை என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன். நீ இப்படி இருக்கிறது திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. காலேஜில் தான் உன்னை பார்த்துருக்கேனே, எப்போதுமே ஜாலியாக சுற்றிட்டுருப்ப. ஆனால் இப்போ நீ இப்படி இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சத்தியமா என்னாச்சுன்னு இந்த அண்ணன்கிட்ட சொல்லுமா.
அப்படின்னு ஜெமின் சொன்னதும் நீங்கள் கதறி கதறி அழுதுருப்பீங்க அவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே ஜிமின் டெயாங் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ டெயாங்க்குமே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுக வந்துடுது. அப்போ தான் அவன் ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்றான். இப்போ ஜிமின், தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணால் மட்டும் கரெக்டு, அவள் பண்ணால் தப்பாடா. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுச்சுன்னு எனக்கு தெரியும்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா அப்பாண்ணா நாங்கள் 3 பேருமே தான் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சீஃப் இருக்கார்ல அவர்கிட்ட சேர்த்து விட்டோம். அவரும் தான் பொண்ணு மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு லூனாவை. அதுக்கப்புறம் தான் உன்னோட ஞாபகங்கள்லாம் மறந்து தொலைச்சி அவள் நிம்மதியாக இருந்தா. திரும்பியும் இப்போ இளவெடுத்துட்டு இருக்கேன், நானே கடுப்பில் இருக்கேன். இதில் நீ இதுக்கு வேற ஆடிக்கிட்டு போகிற. இப்போ சொல்கிறேன் டயாங், அது அவளோட இஷ்டம். அவள் ஸ்பேஸ்க்கு வரணும் வரக்கூடாதுன்னு அவள் தான் முடிவு பண்ணணும். இந்த இடம் பிரச்சனை, இந்த ஜேர்னி டேஞ்சரஸு, வந்தால் உயிருக்கே ஆபத்து, அப்படி இப்படின்னு அவகிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு போகாத, அது உனக்கு தான் அசிங்கமாயிடும், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையும் தள்ளி விட்டுட்டு ஜிமின் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். டயாங்கும் ஜங்குக்கும் பார்க்குறானுங்க, இவன் எப்படிடா இப்படி ரோசக்காரனானா திடீர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜிமின் பேசினது எல்லாத்தையுமே டயாங் ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். மண்டைக்குள்ளே இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ஒரு பொண்ணை நம்ம எவ்வளோ சஃபர் பண்ண வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் உணர்றான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது டயாங்க்கு. ஸோ இதை யோசிச்சுட்டே பால்கனியில் நிற்கும்போது அப்படியே கீழே தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் பால்கனியில் அப்படியே ஒரு பீன் பேக்கை போட்டுட்டு வானத்தில் ஸ்டார்ஸை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி நீங்களும், இப்போ யார் இருந்தால் எனக்கு என்ன, நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நான் யாரை நினச்சும் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னோடய மெமரிஸ் கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ லூனா இஸ் அ லூனா. இந்த லூனா வீனஸ்க்கு போகிறேன். எவ்வளோ டேஞ்சரஸாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த உலகத்தையே காப்பாற்ற போகிறேன். இதை விடவா பெரிய சந்தோஷம் வந்துருப்போது. டயாங் இருக்கான், மைட் இருக்கான், மட்டை இருக்கான்னு சொல்லிட்டு என் லைஃப்பை நான் வீணாக்கிக்க விரும்பலை. இட்ஸ் சச் அ அட்வென்ச்சரஸ் ட்ரிப், நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஸ்டேபிளாக ஒரு முடிவை எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி உட்காந்துட்டு இருக்கதை டயாங் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுறான். அவன், என்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டியா லூனா, நீ என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, நீ நினச்சிரு. உன்னை ஃபஸ்ட் டைமாக பார்த்து ஃபீல் பண்ணுறேன் லூனா. எனக்கு தெரியல, நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ என்கிட்ட இந்த லவ் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. வேலை 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 அப்படியே இருந்துட்டேன். சாரி லூனா. நீ என் கூட வரதும் வராததும் உன் இஷ்டம். உனக்கு ட்ரிப்பு பிடிச்சிருந்தாவா, பிடிக்கலன்னா வராது, உன் இஷ்டம்ட அப்படின்னு உங்களை பார்த்து கண்ணு கலங்கி நின்றுட்டுருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் BTS Island. வரட்டா, பை. I just wanted you to know that baby